வீவர்ஸ் இங்கே பார்க்குறது பாருங்க, கை இல்லை இவருக்கு. இந்த சிம்லி விளக்கை விற்றுட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக உக்காந்துருக்காரு. மக்கள் வந்து கை கால் நல்லா இருக்கிறவங்கள திருடுறாங்க, பொய் பேசுகிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் கை இல்லாதவர் பாருங்க, இந்த தொழிலை செஞ்சு விற்று இதன் மூலிமா தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி பிளாட்ஃபார்மில் உக்காந்துட்ருக்காரு. நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருந்தேன். அப்போ இங்கே பார்க்குறப்ப இந்த 1980s 75லலாம் எல்லாரும் வீட்லேயும் இந்த மாதிரி சிம்லி விளக்கு இருக்கும். இந்த சிம்லி விளக்கில் தான் நாங்கள்லாம் படித்து வந்தோம். அதனால் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப அவர் சொன்னார், கெரோசின் ஊற்றி தான் நாங்கள் வந்து விளக்கு எரிச்சிட்டு இருந்தோம். இவர் சொன்னார், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பாம் ஆயில், கெரோசின் எது வேணால் கொடுத்து இது பண்ணலாம், இது 150 ரூபான்னாரு. எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த ஹைகோர்ட் எதிர்க்க இது வாங்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. இவர் இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறாரு, இவருக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நல்லா இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப இவர் வந்து நாக்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு. தமிழ் ஓரளவுக்கு தான் தெரியுது. 150 ரூபா. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு தமிழ் தெரியுமானா, தமிழ் தெரியாது சார்னு. எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். நான் வந்து செங்கல்பட்டுலேருந்து வரேன். சரி, எவ்வளோ பீஸ் எடுத்துகிட்டு வருவீங்க? இந்த மாதிரி கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி லாபமாக வருமா வராதா, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப அவர் சொன்னார், 2000 பீஸ் வந்து நான் நாக்பூர்லேருந்து ட்ரக் மூலிமா லாரி மூலிமா கொண்டு வந்து இங்கே விற்பேன் சார். ஒரு பீஸ் 150 ரூபா. இதை வாங்கிட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு. என்னை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இவரை கடந்து என்னால் போகவே முடியல. மக்களே தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்கள். பணம் கொடுத்து உதவி செஞ்சால் தான் உதவியே கிடையாதுங்க. தோள் கொடுத்து அந்த தோழனை வந்து ஊக்குவிச்சா கூட இது உதவி தான். இல்லை, இந்த பொருள் எந்த இடத்துல இருந்தால் இந்த பொருள் வந்து உடனடியாக விற்றுரும்ன்றது 2வது. 3வது வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து மனசு வந்து உறுத்துனது என்னென்னா, கையில் இருக்கிறவங்களே வந்துட்டு நல்ல துணிமணி போட்டுட்டு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மத்தியில் இவரை வந்து ஊனமற்றவர்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவரோட மன தைரியத்தை நான் பாராட்டணுன்றதுக்காகவே நான் இவருக்கு உதவி செய்ய முன் வந்தேன். அது என்னன்றது பின்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு பணம் இவருக்கு வந்து 500 கொடுத்துடலாம், 1000 கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம கடந்து போகிறத விட அவங்கள என்கரேஜ் பண்ணி ஒரு தோள் கொடுங்க. இந்த இடத்துல இது விற்காது, இந்த இடத்துல விற்கும், இங்கே போங்க, உங்களுக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சரியான பாதையை நம்ம அமைச்சு கொடுத்தோம்னா இன்னும் தைரியம் அவங்களுக்குள்ளார வரும். காரணம் வந்துட்டு மனசில் வந்து எனக்கு கை இல்லையே, வேறுற மாதிரி ஒரு வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியலையேன்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் அவங்க மனசுலேயும் கண்ணுலேயும் நான் பார்த்தேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு என்ன செய்யலான்னு பேசுகிறப்போ அவருக்கு வந்து ஹிந்தி தான் தெரியுது. நிறைய மொழி வந்து ஒரு பிரச்சனை.